சிலருடைய கையெழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி முத்து முத்தாக அழகாக எழுதுவாங்க. அதுக்கெல்லாம் ஜோசியத்தில் காரணம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாங்க. சாதாரணமாக எழுத்து அப்படின்னாலே அதுக்குரிய கிரகம் புதன். பேனா அப்படின்னாலும் அதுக்குரிய கிரகம் புதன் தான். பேப்பர்னு எடுத்துக்கிட்டாலும் அதுக்குரிய கிரகம் புதன் தான். ஆனால் இந்த முத்து முத்தாக எழுதுறது ஒருத்தவங்க எப்படி எழுதுவாங்க அப்படின்னு அவங்க ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். உங்களுடைய அந்த ராசி கட்டம் இருக்கு இல்லைங்களா, ராசி நிலை, அதில் பார்த்திங்கன்னா லக்னம், பிறந்த லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அதை வச்சு தான் நீங்கள் எழுதுகிற எழுத்து நல்லா இருக்குதா அல்லது வேறு மாதிரி இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். லக்னத்திலேருந்து 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலோ அல்லது சந்திரன் உட்கார்ந்துருந்தாலோ அவங்கெல்லாம் கையெழுத்து முத்து முத்தாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க எழுதுறது அப்படியே நம்ம பிரிண்ட் எடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு எல்லாமே உண்டு. 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலோ அல்லது 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் குரு பகவானுடனோ அல்லது சந்திரனோட சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட அவங்களுடைய கையெழுத்தும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அழகழகாக இருக்குங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா காக்கா மூக்கால கிறுக்கின மாதிரி கிறுக்கி கிறுக்கி எழுதுவாங்க. அவங்களையே அடுத்தது படிக்க சொன்னால் கூட கொஞ்சம் திணறுவாங்க. அந்த மாதிரி எழுதுகிறவங்க யார்? 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அது மாதிரி கிறுக்கி கிறுக்கி எழுதுறது, அடித்து அடித்து எழுதுவாங்க. அதுக்கடுத்தது 3ஆவது வரியில் சொல்கிறத முதல் வரியில் சொல்லி முதல் வரியில் எழுத வேண்டியதை 3ஆவது வரியில் எழுதி பார்க்குறவங்களையும் குழப்பி படிக்கிறவங்களையும் குழப்பி எழுதுகிற அவங்களும் குழம்பி போயிடுவாங்க. அதே மாதிரி சிலர்லாம் ஃபாஸ்ட்டாக எழுதுவாங்க. 2 பக்கம் கொடுத்து எழுதுங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் எழுதிட்டு முடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும். அவங்க தான் வேகமாக எழுதக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல புதன் குரு இந்த 2 கிரகம் இருந்ததுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க எழுத்து பெருசு பெருசாக இருக்கும். நாம் ஒரு பக்கத்தில் எழுதி முடிக்கிறத அவங்க 3 பக்கத்தில் எழுதுவாங்க. ஏன்னா பெருசு பெருசாக எழுதுறதுனால 3ஆம் இடத்துல புதன் தனித்திருந்தாலோ அல்லது குரு தனித்திருந்தாலோ அவங்க பெருசு பெருசாக எழுதுவாங்க. புதன் குரு 2ம் சேர்ந்து இருந்தாலும் பெருசு பெருசாக எழுதுவாங்க. ஆனால் எழுத்து ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாகவே இருக்குங்க. அதே மாதிரி நெருக்கி நெருக்கி எழுதுவாங்க. இப்போ ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடைவெளி விடணும் இல்லைங்களா, அதெல்லாம் சிலர் இடையிலே விட மாட்டாங்க, நெருக்கி நெருக்கி எழுதுவாங்க. அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல புதனும் சனியும் சேர்ந்து இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி நெருக்கி நெருக்கி எழுதக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிலர்லாம் பத்தி பிரித்து ரொம்ப அழகாக எழுதுவாங்க. நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், மேற்கொண்டு படிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது காரணம் என்ன? 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அவங்கெல்லாம் அழகாக பத்தி பிரித்து அந்த ஹைலைட் பண்ணி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எழுதுவாங்க. அதே மாதிரி எல்லா நேரத்துலேயுமே எழுதின்னு இருக்கிறவங்க இருக்காங்க, சளைக்கவே மாட்டாங்க. சிலர்லாம் அப்பப்போ எழுதுறது, நோட்ஸ் எடுக்கிறது. இப்போ ஒரு கூட்டத்திலே போய் கலந்துக்கிறாங்க, ஒரு கருத்தரங்கத்தில் போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஒருத்தவர் ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் பேசி அவர் ஏதாவது ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா உடனே அந்த கருத்தை குறிப்பு நோட் எடுத்துப்பாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்துருந்தால் அவங்க எப்பயுமே சின்னதாக ஒரு பேப்பர் கையில் வச்சுருப்பாங்க. அதில் குறிப்பு எடுத்துப்பாங்க, எதை கொடுத்தாலும் எழுதிப்பாங்க. ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னால் எழுதி வச்சுப்பாங்க. எழுதுறதுக்கே எனக்கு ஆர்வமே இல்லை, இந்த ஸ்கூலில் ஏன் என்னை சேர்த்திங்க, ஓரலாக சொல்கிறதா இருந்தால் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சில பிள்ளைங்க அடம்பிடிப்பாங்க. அவங்க ஜாதகத்தெலாம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கும், இல்லைன்னா கேது இருக்கும், இல்லைன்னா சனி பகவான் உட்கார்ந்துருப்பார். அவங்கெல்லாம் எனக்கு எழுதுறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சு எழுத வைக்கிறதுக்குள்ளார போதும்னு ஆகிடுங்க. ஆமாங்க. அதனால் நம்ம தலையெழுத்தாக இருந்தாலும் சரி, கையெழுத்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் பிறக்கும்போது அமைகிற அந்த கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க நம்மளை ஆட்டி படைக்குதுங்க. அதனால் நவகிரகங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு ஜோதிடர் மூலமாக தெரிந்து கொள்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.